நம்ம சாப்டர் 58ல் இருக்கோம். சாப்டர் 58ல் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா யூட்டிலில் புது பேக்கேஜ் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து லேட்டராக க்ரியேட் பண்ணாங்க, java.util.regex அப்படின்னு. ஐ திங்க் JDK 1.4லேயும் 1.5லேயும் இது க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் java.util.regex. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன கிளாஸ் தான், ரெண்டு கிளாஸ் தான் இருக்குது. உள்ள மேட்சர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பேட்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அப்புறம் மேட்ச் ரிசல்ட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஜாவாவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம படிக்கலாம். ஸோ ஜாவா 1.4ல் தான் இது இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்லேயே ஒரு லிங்க் இருக்குது கீழே. ஸோ எக்ஸலன்ட் டியூட்டோரியல் ஓவர்வியூ ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இன்னும் ஒரு லிங்க் இருக்குங்க. ஸோ அந்த லிங்க்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக் லிங்க் இருக்குது. ஆக்சுவலாக இது புக்கு வாங்கி நீங்கள் வந்து படிக்கணுன்னெலாம் அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனியாகவே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நீங்கள் தேடலாம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்றது ஜாவா லாங்குவேஜில் மட்டும் இல்லை, மிச்ச லாங்குவேஜெல்லாம் கூட இது சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு 4 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 லைனில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டரை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து குட் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டில் உங்கள் ஒரு சென்டென்ஸ் 4 லைன் இருக்குது. அந்த 4 லைனில் குட்டு வந்து எங்கெங்கெல்லாம் அக்கர் ஆகுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும், நிறைய கோடு நீங்கள் எழுதணும். ஸோ அதை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்ற கான்செப்ட் வந்தது. ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எல்லா லாங்குவேஜும், நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது, ஜாவா மட்டும் கிடையாது, நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் விக்கிபீடியாவிலே இதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பேட்டர்ன் மேட்சிங் பண்ணோம் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேட்டர்ன் மேட்சிங் டிஃபைன் பண்ணலாம். டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது மேட்ச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் மேட்சிங் பண்ணணும். நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட சின்டாக்ஸ் இந்த செஷனில் நான் எடுக்க போகிறதில்ல. அது நீங்கள் இந்த விக்கிபீடியா இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் இதே மாதிரி தான், நிறைய இருக்குது பாருங்கள் அதில். ஸோ எல்லா லாங்குவேஜுக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். நான் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். நான் புதுசாக ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், java.util.regex அப்படின்னு. இதுக்குள்ளே ஒரு சிம்பிள் கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம், மேட்சரும் யூஸ் பண்ணுறோம், பேட்டர்னும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் வந்து இதுதான். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு பேட்டர்னை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பேட்டர்ன் என்னன்றதை வந்து ஸ்ட்ரிங்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ மேட்சஸ்ன்ற மெத்தடில் ஃபஸ்ட் பேராமீட்டரில் பேட்டர்னை பாஸ் பண்ணுறோம், ரெண்டாவது பேராமீட்டரில் டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த pattern.matches என்ன பண்ணுன்னா, இந்த பேட்டர்ன் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத பார்க்கும். இருந்ததுன்னா பூலியன் ரிட்டர்ன் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மேட்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது நம்ம மேட்சஸ் வந்து ட்ரூ வந்துடுச்சு. ஓகேவா. ரெண்டாவது எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குங்க. இப்போ நம்ம பேட்டர்ன் ஸ்ட்ரிங் வந்து ஐஎஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஐஎஸ்ன்ற அக்கரன்ஸு எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த பேட்டர்னை வச்சு நம்ம கம்பைல் பண்ணிடுறோம். ஸோ பேட்டர்ன் ஸ்ட்ரிங்கை வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணி பேட்டர்னை கம்பைல் பண்ணால் எனக்கு பேட்டர்ன் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் ஆப்ஜெக்ட் டாட் மேட்சர்ன்ற மெத்தடை கால் பண்ணி நம்மளோட இன்புட்டை பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்புட்டை பாஸ் பண்ணனா இந்த பேட்டர்னுக்கு எங்கெங்கெல்லாம் அக்கரன்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து மேட்சர் ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். இந்த மேட்சர் ஆப்ஜெக்டில் நம்ம ஒரு ஒயில் லூப்பில் ஃபைண்டுன்ற மெத்தடை கால் பண்ணி அந்த மேட்சருக்குள்ளே வந்து எங்கெங்கெல்லாம் இது அக்கர் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்ட் எண்டுன்ற மெத்தட் இருக்குது, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது உள்ள. இந்த ஸ்டார்ட் எண்ட் வந்து என்ன சொல்லணும்னா கேரக்டர் லென்த்து சொல்லும். ஸோ இந்த கேரக்டரில் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த கேரக்டரில் இது எண்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து சொல்லும். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ ஐஎஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து 0, 1, 2 ரெண்டாவது கேரக்டரு, மூணாவது கேரக்டர். ஸோ அதை தான் இங்கே சொல்லுது, ரெண்டாவது கேரக்டர்லேருந்து 4வது கேரக்டரில் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஐஎஸ் இருக்குது, 5வதுலேருந்து 7வது கேரக்டரில் இருக்குது அப்படின்னு. அப்புறம் 23லேருந்து 25வது கேரக்டர், ஸோ இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது லாஸ்ட்டு, ரைட். ஸோ 4 அக்கரன்ஸ் இருக்குது. ஐஎஸ்ன்றது வந்து 4 அக்கரன்ஸ் இருக்குது. அந்த 4 அக்கரன்ஸை வந்து இதை கண்டுபிடிச்சி நம்ம அதோட அக்கரன்ஸை வந்து நம்ம வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். இங்கே வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம் இல்லையா. பட் ஆக்சுவலாக ரியல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வெரி காம்ப்ளிகேட்டட் சே எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சே டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து கண்டுபிடிக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் ஹெச்டிஎம்எல்ல டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த ஹெச்டிஎம்எல்ல என்னென்னலாம் ஹைப்பர் லிங்க் இருக்குது, http:// எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அதை வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபாஸ்ட்டாகவும் பண்ணோம். இப்போ நீங்கள் இது ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம், நிறைய தப்பு பண்ணுவீங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வழியாக பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் வந்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் என்னென்னலாம் பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது வந்து இந்த விக்கிபீடியாவில் இருக்குது. இது வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா பேசிக்காக சம் பேட்டர்ன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பேட்டர்னை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இஸ்ஸுக்கு பதிலாக அங்கே இருக்க பேட்டர்னை நீங்கள் அப்ளை பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்புட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் பண்ணி அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட்லாம் நீங்களே பண்ணி பார்க்கணும். ஸோ தட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இஸ் a பார்ட் ஆஃப் ஜாவா யூட்டில் பேக்கேஜ். ஸோ அதோட பேசிக் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சாப்டரில் பார்த்துட்டோம். தேங்க்யூ.